தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது கும்பாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் எந்த அளவிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள்? இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சங்கர நாராயண சுவாமி சன்னதி, சங்கர நாராயண சுவாமி சன்னதி, கோமதி அம்மன் சன்னதி, நடராஜர், சண்முகர் என பல்வேறு சன்னதிகள் அமைந்துள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட நிலையில் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதற்காக கோவிலில் உள்ள 125 அடி உயரம் கொண்ட 9 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் புதுப்பிக்கப்பட்டது. இதேபோன்று சங்கரலிங்க சுவாமி சன்னதியினுடைய மூலவர் கோபுரம், சங்கர நாராயண சுவாமி கோயிலினுடைய மூலவர் கோபுரம், கோமதி அம்மன் சன்னதியினுடைய மூலவர் கோபுரம் என அனைத்து கோபுரங்களும் புதுப்பிக்கப்பட்டு பணிகள் நடத்தப்பட்டிருந்தது. முழுவதும் நன்கொடையாளர்கள் மூலமே பராமரிக்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்ற நிலையில் இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சரியாக காலை 9:15 மணி அளவில் ராஜகோபுரத்தின் 9 கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதேபோன்று அனைத்து கோபுர கலசங்களில் உள்ள கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, முன்னாள் அமைச்சர்கள் ராஜலட்சுமி, நயினார் நாகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சங்கரன் கோவில் பகுதிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் என பலாயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். மேலும் இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். மேலும் கோவிலினுடைய மண்டபத்தில் இருந்து கோபுர தரிசனத்தை செய்வதற்காக சிறப்பு அனுமதி பாஸ்களும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த பாஸ் அனைத்தும் முறையாக வழங்கப்படவில்லை என பொதுமக்களிடையே குற்றச்சாட்டும் எழுந்து வந்தது. மேலும் காலை முதலே கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கோவிலை நோக்கி பலாயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் வந்த நிலையில் காவல்துறையினர் கோவிலின் நுழைவு பகுதியிலும் மற்றும் ரதவீதி பகுதியிலும் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே சிறிது நேரம் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தற்போது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நிறைவு பெற்று சிறப்பு அபிஷேக அலங்காரத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.